ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நிறைய பேருக்கு நைட்டு 3 மணிக்குள்ளான அந்த நேரத்தில் முழிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த நேரத்தில் பயம் அதிகமாக வருது? உலகம் முழுக்கவே 3 மணி பற்றி ஆயிரக்கணக்கான மர்ம கதைகள் நிறைஞ்சிருக்கு. நைட்டு 1 to 3 மணிக்குள்ளான அந்த நேரத்தை டெவில் ஹார், அதாவது பேய்களின் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அசாதாரண விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குமா. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஏதோ நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். உடம்பெல்லாம் வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பயம் மட்டும் அப்படியே இருக்கும். இன்டர்நெட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரியாக 3 மணிக்கு முழிப்பு வர்றது, யாரோ நடக்கிற மாதிரி அவங்களோட காலடி சத்தம் கேட்குறது, ஏதோ கருப்பு உருவம் மாதிரி நம்மளையே பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அந்த டைமில் ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம எந்திரிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சயின்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற நைட்டு 2 to 4 மணி வரைக்கும் நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னே நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம தூக்கத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளோட மூளை அதிகமான பயத்தை க்ரியேட் பண்ணுமா. அதனால தான் நமக்கு அந்த நேரத்தில் பேய் கனவுகள்லாம் அதிகமாக வருது. ஒரு சின்ன சத்தம் கூட அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய பயத்தை தான் கொடுக்குது. ஆனால் எல்லா சம்பவங்களுக்கும் சயின்ஸால் விளக்கம் கொடுக்க முடியல. சில சிசிடிவி ஃபுட்டேஜில் வர்ற பயங்கரமான காட்சிகள், அதுக்கான மர்மமான கதைகள்லாம் இன்னும் வரைக்குமே எதனால் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. சில ரெக்கார்டட் சவுண்ட்ஸும் கூட ரொம்பவே பயங்கரமான, அந்த சத்தம் எதிலிருந்து வருது, அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கூட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த 3 மணிக்குள்ளான அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாவே என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 1 மணி. அப்போது என்னோடய ஃபோனுக்கு கால் வருது, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம 4 மணிக்கெலாம் கிளம்பி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்னன்னா, அப்படியே ஜல் ஜல்னு வேகமாக யாரோ ஓடுற மாதிரி ஒரு உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். இப்போது டைம் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி 3 மணிக்குள்ளே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.